sometimes I think you need a hero. That hero had to be director Lokesh Kanagaraj. நான் ஒரு பாட்டுல இருந்து 4 வரிகள் ப்ளீஸ் எங்களுக்காக. சின்னஞ்சீரு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினோ. பாடுங்கப்பா அப்படின்லாம் ஏதாவது நீங்க கேட்டு பாடிருக்காரா? இல்லை, நான் கேட்கவே மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி எல்லாரும் அப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரி கேட்டால் I don't want to disturb them. மேடையில நீங்க பாடி நாங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. நானும் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. வாழ்வை தொடங்கும் இடம் நீதானே. Twin Birds JFW Movie Awards 2024. The next award is for the best dubbing artist. And இந்த விருதினை வழங்குவதற்காக தனக்குன்னு ஒரு சொந்தமான லெகசியை உருவாக்கிய அற்புதமான ஒரு டேலண்ட். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்னு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் தி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கத்தீஜா ரஹ்மான் அவர்கள். யூஸ்வலாக வந்து நம்ம ரீஜனல் லெவலில், நேஷனல் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் போவோம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நேஷ்னல் லெவலில் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான 2 திரைப்படங்கள் ஆறு இந்த பைப்லைன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லணும்னு எங்களுடைய பெரிய ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் கம்போஸ் பண்ணுறேன். அது பேர் வந்து மின்மினி, ஹலிதா மேமோட டைரெக்ஷனில். அது வந்து ஒரு சர்வைவர் கில்ட் ஃபிலிம். ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். நெக்ஸ்ட் வந்து லயனஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஒரு பிரின்சஸ் அவங்களோட ஸ்டோரி. ஷீ ஃபாட் ஃபார் த voting ரைட்ஸ் ஆஃப் விமென் இந்த யூகே. இப்போ இன்றைக்கி ஓட் பண்ணோன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிரின்சஸ் சொஃபாயா. ஸோ ஐ திங்க் ஃபெமினிஸ்ட் டாபிக்ஸ் தான் எனக்கு வருது டு ஒர்க் ஆன். அவ்வளோதான். என்ன கொஞ்சம் இந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் டு புட் அவுட். தட்ஸ் ஆல். அண்ட் வென் யூ கிரியேட் அ லெகசி ஆஃப் யுவர் ஓன், எப்பவுமே வந்து ஒரு விஷயம் இருக்கும், இப்போ இதை முடிச்சிட்டோன்னா நம்ம இங்கே ஒரு லெகசி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் மின்மினி திரைப்படத்துக்கு ஹலிதா வந்து வெயிட் பண்ணாங்க 5 to 6 years வெயிட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஜேர்னியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தீங்க அப்படின்னு அவங்க கூட ஒரு கான்வர்சேஷனில் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்களேன். ஐ திங்க் அவங்க பயங்கரமான ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க என் மேலே. இன்ஃபேக்ட் 2022 கேட்டாங்க கம்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஐ செட் ஐம் நாட் ரெடி எட் அப்படின்னு சொன்னேன். இன் 1 year ஐ தாட் தே வுட் ஹவ் ஃபவுண்ட் அ கம்போசர் அப்படின்னு. அவங்க ஆல்மோஸ்ட் வேறு யார்கிட்டயும் போயிட்டாங்க. இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா சொல்லுங்கள், இந்த படம் உங்களோட தான் ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் சிஸ்டர்ஹுட் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். பட் மின்மினியோட ஜேர்னி வந்து எப்படின்னா, கேரக்டர்ஸ் ஹீல் ஆகிட்டு இருக்கிறப்போ எனக்கும் நிறைய விஷயத்தில் ஹீல் ஆச்சு. ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் மை ஓன் ஐடென்டிட்டி, வாய்ஸ். ஐ ஹோப் மின்மினி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் they'll appreciate my work பிகாஸ் நான் வந்து இதை கிராண்டடாக எடுத்துக்கல. I've given my best. அந்த 8 months வந்து லைக் it was one hell of a journey. ஸோ நாங்களாம் எங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு ட்ராவலோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோன்னா, டேய் தலைவர் பாட்டு போடுறான் அப்படின்னு கேட்போம். அவர் வாய்ஸ்டே எங்கள் ட்ராவலை தொடங்குவோம். உங்களுக்கு அப்படி இல்லை, பாடுங்கப்பா அப்படின்லாம் ஏதாவது நீங்கள் கேட்டு பாடிருக்காரா? அந்த மாதிரி ஏதாவது பாட்டு கேட்பீங்களா? அப்படின்னா என்ன பாட்டெலாம் கேட்டிருக்கீங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, நான் கேட்கவே மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி எல்லாரும் அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. நானும் அதே மாதிரி கேட்டேன். I don't want to disturb him. சரி, இல்லை அவர் பாடி நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்களா? அப்படி அடிக்கடி கேட்குற பாட்டு இல்லை ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்க பாட்டுனா? ஒரு ஆல்பமில் இட் வேரிஸ். இப்போ ஆடு ஜீவிதமில் அந்த பெரியோனே சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது ஐம் ஜஸ்ட் லிஸ்னிங். இட் டிபெண்ட்ஸ். இப்போ அந்த ஹோப் சாங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு பாட்டிலேருந்து 4 வரிகள் ப்ளீஸ் எங்களுக்காக. சின்னஞ்சீரு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினையோ. ஒரு கொள்ளை புயலடித்தால் சகியே செஞ்சுடர் தாங்கிடுமோ. செஞ்சுடர் தாங்கிடுமோ. அத்தம் அழிந்ததடி, அத்தம் அழிந்ததடி அன்னமே ரத்தமும் ஓய்ந்ததடி. ஒரு கொற்ற
தோற்றமும் விழுந்ததடி சகியே யாதினிக்குள் யானே சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினையோ ஏனடி நீங்கினையோ. Thank you. Thank you so much, and it's now time to move on to the award for the best dubbing artist, and the nominees are JFW Movie Awards 2024. சிறந்த பெண் பின்னணி குரலுக்கான விருது. And the nominees are Deepa Venkat for Annapurani, consistency, color and texture பார்த்து Chinmayi Sripada for Leo, நான் உன்னை சந்தேகப்படும்போது மட்டும் Kritika Nelson for The Road, திருப்பி உன்னை கூட்டிட்டு வந்து உன் கூட விளையாடி Kirtika for Chitta. நீ எப்படி அதுல இருந்து வெளியே வந்தேன்னு கேட்கல. அவனை கொல்றது அவனுக்கு முக்கியமா போச்சு. The JFW award for the best dubbing artist goes to Chinmay Sripada, Leo. congratulations, Chinmay. வாழ்த்துக்கள். நன்றி. And the JFW award for the best dubbing artist. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஸ்டாண்ட் அவர் எடுத்தது. நிறைய பேர் இருந்தாங்க, பட் சம்டைம்ஸ் ஐ திங்க் யூ நீட் அ ஹீரோ. It just happened to be that hero had to be director Lokesh Kanagaraj and also the producer Lalit sir. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமாக வந்து ஹேரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்லேயே இன்டர்வியூலே தன்னாலே அவங்களே சொல்லி கேள்விப்படுறேன் நான். பட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படம் தான் எனக்கு முதல்ல, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் தட் ஐ ஹேட் first movie that I had dubbed in Kannada also. So this marks my debut as a dubbing artist in Kannada, and I was really grateful for that opportunity as well. So thank you to JFW, to Veena. Really grateful. Thanks. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு 14 இயர்ஸ்லக்கா விண்ணை தாண்டி வருவாயால் த்ரிஷா அவங்களுக்கு பேசினதுக்கு அப்புறம் லியோவில் தான் பேசியிருக்கீங்களக்கா? அப்படியா? ஐயோ, எனக்கே தெரில. இல்லையே, நடுவில் ஏதோ ஒன்று இருக்கணுமே. சரி, இருந்துட்டு போகிறது இருக்கலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கதாபாத்திரத்தில் உங்களுடைய குரலில் கேட்குறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எந்த டைலாக்கா ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில்? ஏன்னா டப்பிங் நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ணுவீங்க. லியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா எந்த டைலாக் எங்களுக்காக அதை சொல்ல முடியுமா? எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்த சட்டை இஷ்டத்துக்கு கிழிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீன் தட் ஐ டிட். பட் யா, wonderful. And நீங்கள் சொன்னீங்கல்ல a true hero லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்ட்டு. when you were sitting through the dubbing sessions, அந்த திரைப்படத்தில் வந்து multiple emotions இருக்குது. ஸோ அவருடைய briefing sessions எப்படி இருந்தது? how was it to be working with someone as amazing as him? அவர் ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை. அவர் டப்பிங் போதும் இல்லை. ஓகே. இது வந்து எனக்கு ஒரு ஜென்ரல் ப்ரீஃப் கொடுத்தாங்க. அதை நான் பாட்டுக்கு ஹைதராபாத்தில் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்காகவே ஒரு விருது அப்படின்னு இருக்கும்போது சின்மையை பொறுத்த வரைக்கும் தனக்கான மிகப்பெரிய பலம் என்னென்னு நம்புறீங்க? என்னோட கணவரும் நான் குடிபுகுந்த வீடும் தான் என் மாமனார், மாமியார், மச்சினர், எக்ஸ்ட்ரா. பட் பிகாஸ் இந்த கடந்த 7-8 வருஷங்களில் என்னால் பல விஷயத்தை என்னால் பேச முடியுது, எனக்கு ஒரு தைரியம் கொடுக்க முடியுதுன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்களோட பார்ட்னர், இன்லாஸ் எவ்வளோ முக்கியம். பிகாஸ் we are still a patriarchal society. ஸோ எனக்கு இந்த கணவர் கிடச்சிருக்கலன்னா, எனக்கு இந்த மாமனார் மாமியார் கிடச்சிருக்கலன்னா, இந்த கடந்த பல வருஷங்களில் நான் பண்ணியிருக்கிற எதுவுமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. இஃப் ஐ ஜஸ்ட் ரிமைன் சிங்கிள் ஆல்சோ ஐ would have not been able to do it because I am a single parent girl. So I'm speaking about a lot of things, toxic parentingலேருந்து sexual abuse, harassment, child sexual abuse வரைக்கும் எல்லாமே பேசுகிறேன். So it's a cause very dear to me and I'll
கீப் சேயிங் இட், ஸ்பீக்கிங் அபவுட் இட் until the day I die. மேடையில் நீங்கள் பாடி நாங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. எங்களுக்காக அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் பாடல் மட்டும் நானும் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. கணத்தில் முத்தமிட்டாளா? ஓகே. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காலை கிரட்டமை சோக்கினாவே, பிராணவாயுவே ஐநாவே, மதினியூயலுகே. I think we all want to sing that for you, ஒரு தெய்வம் தந்த பூவே. Thank you very much for being as amazing as you are. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அவார்டு கொடுக்க கூப்பிட்ருக்காங்க. நம்ம பயப்படுறோம்ல முதல்ல, இந்த பயத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம், அவ்வளோதான். சார் அடுத்தது எதில் பயப்படுத்த போறீங்க சார்? அது சொல்ல மாட்டேன். ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி பண்ணாலுமே, அது மாடர்னாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், எதுனாலுமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக என்ன இருக்கோ அது அத்தனையும் பண்ணணும்னு ஆசை. உங்களுக்கு தான் இந்த அவார்டு கண்டிப்பாக போய் சேரணும். சினிமாவில் வந்து 10 years ஆச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஃபேஸஸ், நிறைய போராட்டங்கள். Twin Birds JFW Movie Awards 2024. Title sponsor Twin Birds. Colors you need, fit you want. Powered by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் We Careக்கு வாங்க. Josa Lucas. One India, One Emotion. Weddings by Josa Lucas. Color partner Indicus Paints. Perfect partner Prithvi Women's Innerwear. Co-presented by Chic Strong and Black Shampoo. கூந்தலுக்கான protein therapy. Associate sponsors Sparrow Tiles. ஒவ்வொரு டைலும் ஒரு ஸ்டைல், எல்லா ஸ்டைலையும் ஒரு டைல். Cooker, food from home. And Finis Fine Mattresses.